அதெல்லாம் கடந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மணி மகுடம் அப்படின்னு சொன்னோம்னா சிறு தொண்ட நாயனாருடைய வரலாற்றை பார்க்கலாங்க. அவங்க நாயனார் பரஞ்சோதியார் என்ற நாமம் உடையவர், வாதாபி வரை சென்று போரில் வென்றவர். பிறகு ஒரு சூழல் காரணமாக திரும்பி தன் ஊருக்கே வந்துட்டார். அதாவது மன்னன்கிட்ட அமைச்சர் அறிமுகப்படுத்தும் போது சொன்னார், மன்னா இவர் தான் வாதாபி போருக்கு வெறும் காரணமாக இருந்தவர், இவர் சிறந்த சிவனடியார்னு சொன்னாருங்க. மன்னன் காதல வாங்கன்னு சொன்னா, சிவனடியாரையா நான் போர்க்களத்து பணிக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன், இனிமேல் இவர் என்கிட்ட வேலை செய்யக்கூடாது. அவருக்கு எவ்வளவு நிலம் வேண்டும், எவ்வளவு வேண்டுமோ பொருளாம் கொடுத்து அவர் ஊருக்கு அனுப்புங்க. வேற வழியெல்லாம் நேரம் திரும்பி வந்து அவர் எவ்வளவு சொல்ல, என் குல தொழில் அது, மரபுக்குரியது, நான் சேனாபதியாக பணி செய்கிறேன், எனக்கு அனுமதிக்க ஒழுனார். சிவனடியாரை நான் வேலைக்கு வைக்க மாட்டேன்ட்டார் அவர். சரி அப்படின்னு ஊருக்கு வந்து அடியார்களுக்கு உணவு கொடுத்த பின்பு உண்பவர் சிறு தொண்ட நாயனார் இப்படிதான் செஞ்சிட்டு இருக்கிறார். அப்பதான் அந்த தொண்டின் தன்மை உலகத்துக்கு காட்டுவதற்கு பெருமான் வருகிறார். எப்படி வந்தார்? இவர் அடியாரை தேடி வெளியே போனாரு. போன நேரமா இவர் வந்தார். வீட்டில் சிறு தொண்டர் இல்லாமா அப்படின்னாரு. வேலைக்காரம்மா ஓடி வந்தாங்க. சுவாமி சுவாமி வாங்க வாங்க வாங்க, எங்க ஐயா இப்பதான் அடியாரை காண போயிருக்கிறாரு, நீங்க வந்திருக்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி அடைவார், உள்ள எழுந்து அருள கொண்டுங்க. உள்ளெல்லாம் வரமாட்டேங்க. உடனே அம்மாட்ட சொன்னாங்க, வெண்காட்டு நங்கைகிட்ட சொன்னாங்க. அவங்க ஓடி வந்தாங்க. சுவாமி எழுந்தருள வேண்டும், கணவனார் இப்பொழுது வந்து விடுவார், அடியாரை தேடித்தான் சென்றிருக்கிறார். நான் இல்லை, ஆண் துணை இல்லாத வீட்டில் நான் உள்ள வரமாட்டேன், நான் வடநாட்டு பைராகி என்று சொல்லக்கூடிய நிலையை சொல்லிட்டு ஆத்தி மரத்தின் கீழே உட்கார்ந்துருப்பேன் கணபதீச்சரத்தில், அங்கே வர சொல்லிட்டு போயிட்டார். இவர் போய் தேடி பார்த்து போட்டு ஒரு அடியாரும் தெரியலைங்க, கண்ணிலேயே படலை. அன்னைக்குங்க வாடிய முகத்தோடு வீட்டுக்கு திரும்பினார். கணவனாருடைய முகத்தை பார்க்குறாங்க. ஏங்க இப்படி இருக்கிறீங்கன்னு, இன்று ஒரு அடியவரும் கிடைக்கவில்லைன்னு வருத்தத்தோடு, உங்களை தேடி ஒரு அடிய எங்க வந்தார், எப்போ வந்தார் அப்படின்னு உடனே மலர்ச்சி பார்த்தார். இல்லை நான் சொன்னேன், ஏன் நீ இருக்க வைக்க வேண்டாம், இல்லை நாங்கள் சொன்னோம், அவர் கேட்கல, அவர் பெண் துணை நாங்கள் தனியாக இருப்பதுனால ஆண் துணை இல்லாத வீட்டுக்கு வரமாட்டோம் போயிட்டு எங்கள் கணவர் உடனே ஓடினாருங்க. பாட்டில் பார்த்தீங்கன்னா வேகம் அப்படியே இருக்கு. பாட்டில் சேர்க்கலார் வாக்கில் செய்தியை சொல்லியிருப்பாரு. அடுத்த நிமிடம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நிற்பார். சுவாமி வணக்கம்னார். நீதான் அந்த பெரிய சிறு தொண்டரோ அப்படின்னு. சுவாமி எல்லோரும் அப்படி அழைப்பாரு. சேனாதிபதி 6 அடிக்கு மேல இருப்பாருங்க. ஏன் அவருக்கு இந்த பேர் வந்துச்சுன்னா, பரஞ்சோதி என்கிற பேரு எப்படி சிறு தொண்டராயிடுச்சு? அடியாறுகளுக்கு முன் தன்னை வணங்கி கொண்டு சிறியேன் அப்படிமா. தொண்டர் வந்தாங்கன்னா அவங்க முன்னாடி கூணி குடுங்கி இப்படி இருப்பாருங்களாம். 6 அடி உயரம் 2 அடிக்கு குனிங்கி நிற்கும்பி. ஓ அதான் சாமிக்க, ஓ நீதான் அந்த பெரிய சிறு தொண்டரோ அந்த. இல்லை சுவாமி அப்படி எல்லாம் சொல்லுவார். சரி, உன்னை காண வேண்டும் என்று நினைத்தேன், பார்த்துட்டேன், சரி நன்றி வணக்கம் வரட்டுமா அப்படின்னாரு. சுவாமி இப்படி சொல்லாங்க, இன்னைக்கு எங்கள் வீட்டில் உணவு எடுத்துக்கும், எனக்கு உணவு கொடுக்கலாம் உன்னால முடியாது. இல்லை சுவாமி, அடியார்கள் முயன்றால் கிடைக்காத பொருள் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை, அருள் செய்ய வேண்டும். இல்லை நீ நினைப்பது போல உணவு எடுத்துக் கொள்பவன் அல்ல, நான் நர மாமிசம் சாப்பிடுவேன் அப்படின்னார். அது செய்து கொள்ளலாம் சுவாமி. ஐயோ அப்படிலாம் இல்லை, நீ நினைக்கிற மாதிரி நான் சாப்பிட்ற ஆள் இல்லை, நீ நினைக்கக்கூடிய நான் சாப்பிடல, நான் மனிதனை சாப்பிடுகிற ஆள். செஞ்சலாம். ஒரு சிறு குழந்தையாக இருக்க வேண்டும், செஞ்சுக்கலாம். அவர் சொல்றதா கண்டிஷன் விரிந்து இருக்குதுங்க. 5 வயது குழந்தையாக இருக்க வேண்டும், வீட்டுக்கு ஒரு குழந்தையாக இருக்க வேண்டும், ஊனமில்லாதவனாக இருக்க வேண்டும். எல்லாத்துக்கும் சரி சரி சரிட்டே வந்தாருங்க. கடைசியா ஒன்று சொன்னாரு, தாயும் தந்தையும் பிடித்து அறிந்து சமைத்து கொடுக்க வேண்டும். அப்படி அறிகின்ற பொழுது 2 பேரும் என்ன பண்ணக்கூடாது, ஒரு துளி வருத்தப்படக்கூடாது. எங்கேயாவது வருத்தப்பட்டாங்கன்னா சாப்பிட மாட்டேன் ஆகட்டு சுவாமின்ட்டார். எல்லாம் சொல்லி முடிச்சு வேகமா ஓடி வர்றார். வீட்டுக்கு மனைவியை பார்க்கிறார். இவர் மலர்ச்சியோடு நிற்கிறார். அம்மா பார்த்தாங்க, வரண்டாரா, வருகிறேன் என்று சம்மதித்து விட்டார், அதை சமைத்து கொடுக்கிற பொறுப்பு இனி உன் கையில் தான் இருக்கிறார். என்னங்க அப்படி என்ன கேட்டாருங்க? இல்லை அந்த மாதிரி 5 வயது குழந்தை தான் சாப்பிடுவார், காசு கொடுத்து எங்காவது 5 வயது குழந்தையை வாங்கி விட்டு வந்து விடலாம், பெற்றோர்கள் கொடுத்துருவாங்க. ஆனால்
தாயும் தந்தையும் பிடித்து அறிந்து கொடுக்க வேண்டும். அப்படி அறிந்து கொடுக்கின்ற பொழுது எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டா, வருத்தம் இல்லாது அறிந்து கொடுக்க வேண்டும். இது எங்க போய் பிடிக்க முடியும்? எனவே நீ உதவி செய்தால் இதை செய்ய முடியும்னார். அப்ப என்ன அர்த்தங்க? நம்ம பையன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் அறிந்து கொடுத்துடலான்னு சொல்ல வர. அம்மா என்ன பண்ணாங்க? நாமளா இருந்தா, பாவி மனுஷா, உன் புத்தி இப்படிமா போகணும், 10 மாசம் சுமந்து பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுதியா, சுமந்த எனக்கு தான் தெரியும், உனக்கு என்ன அப்படி நாமளா இருந்தா கேள்வி கேட்டு போங்க. ஒன்றும் சொல்லலை. சரி அழைத்து வாங்கினார். ஓடினாரு, அழைத்து வந்தாரு, குழந்தை கொடுத்தாச்சு, குளிப்பாட்டினாங்க. சீராளனை பார்க்கறாங்களாம். அந்த குழந்தையை பார்க்கும்போது கட்டி பிடித்து ஒரு முத்தம் விட வேண்டும் என்று நெஞ்சு துடித்தது. செய்யலைங்களாம். ஏன் செய்யலைன்னா, நான் குளிப்பாட்டிய பிறகு முத்தமிட்டு விட்டால் இது அடியவருக்கு உணவாக கூடிய பொருளாக இருப்பதனால எச்சில் பட்டு விடும் என்று தாய் முத்தத்தை கூட தவிர்த்து விட்டார். இப்ப 2 பேரும் பிடித்து அறியணும், எப்படி அது சாத்தியப்படுமா என்ன? அப்ப 2 பேருடைய முகத்தையும் சேக்கடா பெருமான் அப்படியே கொண்டு வந்து அந்த புகைப்பட கருவி பக்கத்துல வச்சார். எங்காவது கண்ணில் கண்ணீர் வருதா, இங்கதான் வருத்தம் இருக்குதா பார்க்கணுமே. அப்புறம் அவங்க கணபதி சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அதனால என்ன பண்ணார், அப்படியே கொண்டாந்து காட்டினாரு. இப்ப தந்தை அறிகிறார், என்ன நினைச்சு அறிந்தார். மனைவி அறிகிறாங்க, என்ன நினைத்து அறிந்தாங்க. அது அப்படியே சேக்கிடார் வாக்குல பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த குழந்தை அறிகின்ற பொழுது அவர் என்ன நினைக்கிறாராம், அடியாருடைய திருத்தொண்டு நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அவர் சொல்றார், சீராளா, இந்த தொண்டர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய தொண்டை உன் உயிர் கொடுத்து நீ காப்பாற்றி கொடுத்திருக்கிறாயடா மகனே அப்படின்னு சிறு தொண்டர் நினைச்சாராம். அம்மா என்ன நினைச்சாங்களா, இன்றைய நாள்ல இந்த அடியவருக்கு உணவு கொடுக்கலன்னு சொன்னா என் கணவர் உயிரோடு இருக்க மாட்டார். ஏன், சிவனடியாருக்கு எப்போ உணவு கொடுக்க முடியலையோ இனி நான் வாட மாட்டேன் என்று உயிரை துறந்து விடுவார். எனவே என் கணவரை மீட்டு கொடுத்து விட்டாயடா சீராளான்னு நினைச்சாங்களாம். இப்ப நினைக்க பாருங்க, இவருக்கு தொண்டை நீ மீட்டு கொடுத்து விட்டாய் என்று நினைத்த காரணத்தினால் வருத்தம் வரல. அவங்களுக்கோ என் கணவனை மீட்டு கொடுத்து விட்டாயடா சீராளான்னு நினைச்சாங்களாம். அம்மாவுக்கு அழுக வரல. 2 பேரும் அறிஞ்சாச்சு, சமைச்சாச்சு, உணவு பரிமாறுறாங்க. எல்லாம் முடிஞ்சு சாமி கூப்பிட்டாங்க, உட்காந்து சாப்பிட இலை போட்டாச்சு, பரிமாறியாச்சு, எல்லாம் பண்றாங்க. சாமி கேட்கறாரு, தனியா சாப்பிட்டு பழக்கம் இல்லை, யாராவது கூப்பிடு அப்படின்னாரு. நாமளா இருந்தா, யோ ஆளே இல்லாம உங்க கூப்பிட்டு சோறு போட்டுருக்கேன் அப்படின்னு. இப்ப நாமளா இருந்தா, சாமி இதோ வரேன் அப்படின்னு வெளியே போனார். தேடி தேடி பார்த்தார், ஒருத்தரையும் காணல. திரும்பி வந்தார். சாமி விண்ணப்பம் என்ன அப்படின்னார். இல்ல, திருநீர் பூசுவர்களை பார்த்து பார்த்து திருநீர் பூசுவோம்னா நீங்க என்ன அடியாருன்னு நினைச்சுன்னா பக்கத்துல நான் உட்காரலாமான்னார். ஓ, உண்மை போல் நீரு விட்டார் வேறு யார் இருக்கிறார், உட்கார் பக்கத்துல என்ன. உட்கார்ந்தாச்சு பக்கத்துல. இப்ப என்ன கேட்கிறாரு, எல்லாம் பரிமாறுங்கன்னாரு. பரிமாறி வச்சாங்க. தலைக்கறி வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். அது ஆகாது என்று தவிர்த்துட்டேன்னாரு. நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் அப்படின்னாரு. உடனே அந்த வேலைக்கார பெண் சொன்னாங்க. அந்த அம்மா ஓடி வந்துட்டா, சுவாமி ஒருவேளை கேட்டாலும் கேட்க கூடும் என்று கருதி சமைத்து வைத்திருக்கிறேன், அதையும் கொண்டாந்து வச்சாச்சு. 2 இருக்கிறத பாதி பாதி வச்சாச்சுங்க. இப்போ 2 பேரும் சாப்பிட உட்கார்ந்துருக்கிறாங்க. என்ன ஒரு குறிப்பு பார்த்தீங்கன்னா, இவர் சாப்பிட தொடங்க போறாரு. அவர் பார்த்தாரு சிறுத்தொண்டு நாயர், இவர் அடுத்தடுத்து எதையாவது கேட்டுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு சாப்பாட்டை கையை கொண்டு உள்ள வச்சாரு பாருங்க. டப்புன்னு கையை பிடிச்சார். என்னையா 6 மாசத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்ற நானே இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கல, நாள்தோறும் சாப்பிட நீ அதுக்குள்ள போயிட்டு சாப்பிட அப்படின்னாரு. என்னையா பண்றது அப்படின்னு. அப்படியே இப்போ எப்படி இருக்குங்க, நீங்க இந்த இடத்துல ஒரு நுட்பம் பார்க்கணுங்க. இப்ப இறைவன் மட்டும் அவர் கையை பிடிக்காம விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இவர் சாப்பிட்டுப்பார், அவ்வளவுதான் ஆயிருக்கும். சாப்பிட்டு என்ன ஆயிருந்தீங்களா, சிவனடியார் உணவு உண்ட பிறகுதான் உணவு உட்கொள்ளுதல் என்கிற தன்னுடைய கொள்கையும் தொண்டும் சிதைந்து போயிருக்கும். அப்ப இப்ப சாமி இப்ப என்ன பண்ணாரு, சாப்பிட்றத கை பிடிச்சு தடுக்கலைங்க, அவருடைய திருத்தொண்டை கை கொடுத்து காப்பாற்றி இருக்கிறார். அதனாலதான் கைதர வல்ல கடவுள் போற்றி என்று மணிவாசக பெருமான், இறைவன்னா நாம் செய்கின்ற தொண்டுக்கெல்லாம் கூடவே இருந்து கை கொடுத்து கொண்டு நம்மை காப்பாற்றி கொண்டு இருப்பவன் யார்? நாம நினைச்சிட்டு இருக்கிறோம், நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், நாமெல்லாம் செய்யலைங்க.
நாம கொண்ட கொள்கைக்கு கூடவே இருந்து நம்மை கை கொடுத்து காப்பாற்றுகின்றவன் நம்முடைய பெருமான் என்பதை அங்கே காட்டியிருப்பார். ஆக இந்த வரலாற்றில் பார்க்கும் பொழுது அந்த கணவன் மனைவி இப்படி நாம் ஒரு சூழல் பார்க்குறோம். இப்போ இந்த செய்திகள் அப்படியே ஒரு தொகுத்து பார்த்தீங்கன்னா, இளையான்குடி மாறனாருடைய வரலாற்றில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது பொருள் இல்லை என்பது தடை இல்லைங்க. அதாவது எல்லாமே இருந்தாலும் செய்யக்கூடிய மனம் என்பது நமக்கு வேண்டும். இன்னைக்கு நம்ம வீட்டில் எடுத்துக்கொள்ளுங்க, கேஸ் இருக்குது, சிலிண்டர், குக்கர், என்னென்ன வேண்டும், 5 நிமிஷத்தில் சமைக்கக்கூடிய எல்லாமே இருக்குது. சமைப்போமா? இல்லை. ஏன்? எல்லா வசதிகளும் இருந்தாலும் கூட நெஞ்சில் வசதி இல்லை, எனவே செய்வதில்லை. அவங்ககிட்ட புறத்தே எந்த வசதியும் இல்லை, நெஞ்சுக்குள்ள வசதி இருந்தது, எல்லாம் செய்து கொடுத்து விட்டார். அப்ப என்ன தெரியும்னா, தொண்டு செய்வதற்கு புறத்தே இருக்கக்கூடிய பொருள் வேண்டியதில்லை, நெஞ்சுக்குள் நினைப்பு இருந்து விட்டால் செய்கின்ற வாய்ப்பு தானாக அமைந்து விடும் என்பதை இளையான்குடி மாறனார் வரலாற்றில் காட்டுகிறார். இது